ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு காயத்தை நினைத்தோம் கவலைப்படாதே. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? ஏன் என்றால் ஒரு விஷயத்தை நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாயானால் தொடர்ந்து அதே விஷயத்தை பற்றி தான் நீ நினைக்கிறாய். ஒரு விஷயத்தில் கூட மாற்றமே இல்லாமல் அதே ஒரே விஷயத்தை போட்டு மனதுக்குள் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். இது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல். நியாயமே இல்லை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமானது. அது நீ யோசிக்க வேண்டிய விஷயத்தில் யோசிக்க வேண்டும். உன்னுடைய யோசனைகள் மிக அற்புதமானதாக இருக்கும். அது நல்ல நல்ல விஷயங்களுக்காக. ஆனால் சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சில விஷயத்தை பற்றி நீ யோசித்து யோசித்து கண் கலங்கும் பொழுது எனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் மனதளவில் மிகப்பெரிய ஒரு காயத்தையும் எனக்கு கொடுக்கிறது. தங்கப்பிள்ளையே, இனிமேல் வரும் நாள் மிக மிக அற்புதமான நாளாக அமையும். ஆனால் நீ தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்? கெட்டது நடக்கும் பொழுது கூட தெய்வத்தை நீங்கள் ஞாபகம் வைப்பீர்கள். ஆனால் நல்லது நடக்கும் பொழுது யாரையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் சந்தோஷம் அல்லவா வருகிறது. அதனால் சந்தோஷத்தில் குதிக்கும் பொழுது சில தவறுகளை செய்வது உண்டு. அதனால் தான் சொல்கிறேன், சந்தோஷம் வரப்போகிறது. அதனால் சற்று சந்தோஷமாகவும் இரு, அதே நேரம் சுதாரிப்பாகவும் இரு என்று சொல்கிறேன். ஒரு விஷயத்திலேயும் பயம் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்பங்கள் இருக்கிறது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் தோற்றுப்போவோம் என்ற ஒரு நினைப்பு ஒரு நாளும் வரக்கூடாது. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீ வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழ பிறந்த என்னுடைய அற்புதமான பிள்ளை நீ. இந்த பிள்ளை எப்பொழுதும் மனம் நிறைவோடும் மனமானது எப்பொழுதும் தெளிவாகவும் தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. ஆனால் இனி வரும் காலம் நல்லபடியாக உனக்கு அமையும். யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ளாது. எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பி தவிக்காது. துரோகிகள் அத்தனை பெயர்கள் இருந்தாலும் உன்னுடைய மனதில் நீ நினைக்க வேண்டியது எல்லாமே கடந்து போகும். நம்முடன் இருக்கும் சாய் நிச்சயமாகவே நமக்கு பல வழிகள், நல்ல நல்ல வழிகளை காட்டுவார். நமக்கு இனி வரும் நாட்கள் எல்லாம் ஏற்றங்களாகவே இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் சுதாரிப்பு தேவை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு விஷயத்திலேயும் எப்பொழுதும் எந்த ஒரு நேரத்திலும் குழப்பம் வேண்டாம். அமைதியாக மட்டுமே இருங்கள். நான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடித்து சொல்கிறேன், இனிமேல் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று. நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் குறையாக பேசலாம். நீ இப்படி அப்படி என்று ஏதேதோ வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா தங்கமே? எதுவாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். நான் முன்னுக்கு வருவேன். நான் எந்த ஒரு நிலையிலும் தோல்வியடையாமல் வெற்றி அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கைக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை மட்டுமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்துவிடும். யார் என்ன சொன்னது? என்னுடைய பிள்ளையை பார்த்து உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று பல பேர் அலையலாம். ஆனால் அனைவருக்கும் பாடத்தை புகட்ட வேண்டியது இந்த அப்பாவுடைய கடமை. துரோகம் செய்பவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் இடம் கிடையாது. அது மட்டுமல்லாமல் உன்னிடம் தப்பாக பழக வேண்டும், தப்பாக பேச வேண்டும் என்று இருப்பவர்களுக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கிடையாது. நீ எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். காசு பணத்திற்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்திற்கோ உடம்பாலோ எந்த ஒரு கஷ்டமும் இனி நீ படக்கூடாது என்று நான் முடிவெடுத்து எல்லாவித அற்புதத்தையும் எல்லாவித அதிசயத்தையும் நான் செய்ய போகிறேன். பாதி வேலையை செய்துவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நெருங்கி நெருங்கி வருவதற்கு காரணம் நெருங்கி நெருங்கி வரும். அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நெருங்கி வரும், கெட்ட விஷயங்கள் நெருங்கி வராது. இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய கர்மவினை முடிந்து நீ நல்லது செய்தாய் அல்லவா?
தீயதை செய்ததற்காக அனுபவித்தாய். நீ நல்லது போன பிறவியில் செய்திருக்கிறாய் அல்லவா? அதற்கான நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை வையுங்கள். ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்றுப்போவோம் என்ற ஒரு எண்ணத்திற்கு வராதீர்கள். நீங்கள் ஜெயிக்க பிறந்த நீங்கள் எப்படி தங்கமே தோற்று போவீர்கள்? அமோகமான எதிர்காலமும் அமோகமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கும் பொழுது யாரும் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. முக்கியமாக நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். என்ன தெரியுமா தங்கமே? ஒரே ஒரு விஷயம்தான். கெட்டது நடக்கும் பொழுது யாராவது உனக்கு நல்லது செய்தார்களா? கிடையாது. அதே போலவே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக்கொள். திரும்பவும் சொல்கிறேன், கெட்டது நடக்க வேண்டும் என்றால் கெட்டது நடந்தது அல்லவா? அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்தார்களா? கிடையாது. ஆனால் இப்பொழுது நல்லது நடக்கும் பொழுது யாராலும் இப்பொழுது தடுக்க முடியாது. கெட்டது நடக்கும் பொழுது உதவியும் செய்யவில்லை, தடுக்கவும் இல்லை யாரும். அதே போல இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதை யாராலும் தட்டி பறிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஆனது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ விஷயங்களை நீயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீயும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாய். இந்தந்த விஷயங்கள் இப்போ நடக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு தான் இருக்கிறாய். கண்டிப்பாக நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். எந்த அளவுக்கு உன்னால் ஜெயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உன்னால் போராடி கொண்டு இரு. வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் பல அற்புதமான விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை அல்லவா? ஒரு உயிராக இருந்தாலும் சரிதான், அந்த உயிர் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு உதவிதான் செய்திருக்கிறாயே தவிர யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யவே இல்லை. அதனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நீயும் சரி, தீர்க்க ஆயுசுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் நடக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கையை நான் ஒருபொழுதும் சும்மா விடப்போவதே கிடையாது. அது மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். யாருக்காகவும் எப்பொழுதும் பாவம் சாயி இவர்களை பாருங்கள், அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வராதே. உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கொள். உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். இதற்கு நடுவே எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அதாவது இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்பிக்கையாக இரு. உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு தீய விஷயமும் நடக்காது. எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.